சிக்கனை சுத்தம் செய்ய சரியான வழி என்ன தெரியுமா? இதை ஃபாலோ பண்ணுங்க. சில சின்ன வழிமுறைகள்ல ஒரு விஷயத்தை எளிமையா கையாளுவதன் மூலம் அனைத்தும் நன்றாக இருக்கும். அதுபோல சிக்கன் எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் சிக்கனை சுத்தமாக சமைத்து சாப்பிட முடியும். உங்கள் வீட்டிலேயே எளிதாக சிக்கனை எப்படி சுத்தம் செய்வது குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். அசைவ பிரியர்களுக்கு அசைவத்தில் எது மிகவும் பிடிக்கும் என கேட்ட அடுத்த நிமிடமே சற்றும் தாமதிக்காமல் சிக்கன் என்றுதான் கூறுவார்கள். பொதுவாக சிக்கனை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அதனை முறையாக சுத்தம் செய்வது ரொம்பவே அவசியம். கடைகளில் என்னதான் சுத்தம் செய்து கொடுத்தாலும் வீட்டில் வந்து அதனை தூய்மையாக சுத்தம் செய்து சாப்பிட்டால்தான் உடலில் எந்த கோளாறும் இன்றி இருக்கலாம். கடைகளில் சுத்தம் செய்தே கொடுத்தாலும் அதனை வீட்டில் முறையாக சுத்தம் செய்வது அவசியம். சில எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் சிக்கனை சமைத்து சாப்பிட முடியும். சரி, வீட்டிலேயே சிக்கனை எப்படி சுத்தம் செய்து சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். சிக்கனை நீரில் கழுவும் பொழுது கடையில் இருந்து கொண்டு வரும் போது சரியான முறையில் சுத்தம் செய்திருக்க மாட்டார்கள். பாக்டீரியா பரவுவதை தவிர்க்க சில நிபுணர்கள் கழுவுவதை ஊக்கப்படுத்தவில்லை என்றாலும் நீங்கள் கவனமாக தண்ணீரை கொண்டு கழுவுதல் அவசியம். கழுவிய பிறகு சிக்கனை உலர வைத்தாக வேண்டும். அப்போதுதான் சமைப்பதற்கு அதிகப்படியான ஈரப்பதத்தை அகற்றுவது அவசியம். வினிகர் மற்றும் எலுமிச்சை ஆகியவை பொதுவாகவே இயற்கையான கிருமி நாசினிகளாகும். வினிகர் மற்றும் எலுமிச்சை கரைசலை தேவையான அளவு எடுத்து இந்த கரைசலில் சிக்கனை ஊற வைக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் பாக்டீரியா மற்றும் கடுமையான நாற்றங்களை போக்க உதவுகிறது. சிக்கனை சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் மூழ்க வைக்கவும். பின்னர் சிக்கனை குளிர்ந்த நீரில் கழுவி உலர வைக்க வேண்டும். சிக்கனில் அதிகப்படியான தோல் அல்லது கொழுப்பு இருக்கலாம். அதை நீங்கள் ஒரு சுத்தமான சுவையான உணவாக மாற்ற விரும்பினால் அதிகப்படியான தோல் மற்றும் கொழுப்பை அகற்றிவிடுங்கள். கூர்மையான கத்தி அல்லது சமையலறை கத்திரிக்கோலை பயன்படுத்தி கோழியிலிருந்து தோல் மற்றும் கொழுப்பை வெட்டி விடுங்கள். சிறிய இறகுகளை கையால் பறிப்பதன் மூலம் அவற்றை அகற்றலாம். பின்னர் மீதமிருக்கும் இறகுகளை நெருப்பில் வாட்டினால் அவை கருகிவிடும். பின்னர் தண்ணீரை நன்கு கழுவ வேண்டும். சிக்கனை சுத்தம் செய்வதற்கு முன்னும் பின்னும் சோப்பு மற்றும் வெதுவெதுப்பான நீரில் உங்கள் கைகளை கழுவிக் கொள்ளுங்கள். பாக்டீரியா மற்ற உணவுகளுக்கு பரவாமல் இருக்க பயன்படுத்திய பாத்திரங்கள், வெட்டும் பலகைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். சிக்கனை சுத்தம் செய்த பிறகு உங்கள் கைகளை கழுவி உங்கள் சமையலறையில் இருக்கும் கவுண்டர் டாப்புகளை கிருமி நீக்கம் செய்யுங்கள். இது தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களிலிருந்து விடுபட உதவும். இது போன்று பெரிய அளவு பராமரிப்பும் இல்லை என்றாலும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை கையாண்டால் நிச்சயம் அதிக பலனை எதிர்பார்க்கலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.